பறவைகளும் விலங்குகளும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போய்கிட்டே இருக்கும் இரை தேடுறதுக்காக. ஏதாவது கிடைக்காதா, வேட்டையாட முடியாதா அப்படின்ட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அதை மாதிரி நம்ம ஊர் அரசியல்வாதிகளெல்லாம் அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அங்கே பொறுப்பு கிடைக்குமா, இங்கே கிடைக்குமா, பதவி கிடைக்குமா, நாம் தலைவனாக இருக்க முடியுமா அப்படின்னுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை எப்படி முன்னேற்றுறது, இந்த நாட்டை எப்படி பலப்படுத்துறது, இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி வளப்படுத்துறது, அவர்களுக்கு நலத்திட்டங்களை எப்படி வழங்குறது அப்படிங்கிறதுல மட்டுமே திட்டம் போட்டு பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு இருக்கு. இப்போ பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால தான் ரேஷன் பொருள் நமக்கு ஒழுங்காக கிடைக்குது, அங்கன்வாடியில் சத்துருண்டை தடுப்பூசியெல்லாம் நமக்கு ஒழுங்காக கிடைக்குது. நம்முடைய கிராமத்தில் இருந்து மாநகராட்சி வரைக்கும் அனைத்து சாலை வசதிகளையும் அனைத்து சாதாரண மனிதனில் இருந்து எல்லாருக்குமே பாதுகாப்பு, எல்லாருக்குமே மருத்துவ உதவிக்கு தொகை, காப்பீடு, இப்படி மத்திய அரசு ஆட்சியில் இருக்கிறதுனால தான் இது சாத்தியப்படுது. எல்லாருமே தொழில் துவங்குவதற்கான வசதிகள், அதற்கான நிதி உதவி, இது எல்லாம் மத்திய அரசு தான் பண்ணிகிட்டு இருக்கு. மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்னு இல்லை. மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால தான் தமிழகமே ஓரளவுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களை எல்லாம் சந்தித்து பேசியிருக்காங்க. ஏப்ரல் மாதத்தில் பெண்களுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய மசோதா, தொகுதி சீரமைப்பு மசோதா, இது ஒரே தேர்தல் மசோதா, இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே ஒரே தேர்தல் தான் இருந்தது. அது வர வர நாளடைவில் சீரழிஞ்சு போச்சு. இப்போது எப்போ பார்த்தாலும் அப்பப்போ தேர்தல் வந்துக்கிட்டே இருக்குது, செலவு அதிகமாகுது. அதனால் ஒரே தேர்தல் வேண்டும், தொகுதி சீரமைப்பு வேண்டும். இம்மாதிரியான சீர்திருத்தங்களை இந்திய திருநாட்டில் பண்ணணும்ல, பண்ணினா தானே நாட்டை முன்னேற்ற முடியும். அதுக்காக திட்டம் போட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்ற ஏப்ரல் மாதம் மசோதா கொண்டு வந்தாங்க, அதை பாஸ் பண்ண முடியலை. காங்கிரஸ் திமுகவும் எதிர்த்துட்டாங்க. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் இல்லாமல் போச்சு. அதனுடைய எம்பிக்கள் எல்லாரும் பாஜகவை ஆதரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏப்ரல் மாதத்தை கொண்டு வந்த மசோதா தோல்வியடைந்தது. மீண்டும் ஒரு 6 மாதம் கழித்து செப்டம்பர் அக்டோபர் போல் அந்த மசோதா மீண்டும் கொண்டு வரப்படலாம், அதிலே நிறைவேற்றப்படலாம். பெண்களுக்கு உரிமையை வாங்கித்தர வேண்டும், தொகுதி மாதிரி சீரமைப்பு செய்தாக வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே தேர்தலில் சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல பிரதமர் நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் தீவிரமாக இருக்குது, முனைப்பாக இருக்குது. தேசத்தை முன்னேற்றுறதுக்கு எப்படி பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற வேலையில் பாஜக ஈடுபட்டு இருக்கு. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரான்ஸ் போயிருக்காங்க, G7 நாடுகளுடைய மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. உலக தலைவர்களெல்லாம் டைம் கேட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க பிரதமரை சந்திக்கிறதுக்கு. ஆக உலகம் முழுமையும் நண்பர்களாக இருக்கும் வேளையில் தான் இந்தியாவுக்கான நலத்திட்டங்களை நம்மால் செய்து கொள்ள முடியும் என்பதிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் உறுதியாக இருக்கு. உன்னுடைய கடமையை நீ செய், ஆனால் அதற்கான பயனை எதிர்பார்த்து அங்கே இங்கேயும் ஓடாத அப்படின்ட்டு தான் பகவத்கீதையிலே சொல்லியிருக்கு. பகவத்கீதையினுடைய அடிப்படையிலே பிரதமர் நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வணக்கம்.